வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 16 கேள்விகள் பட்டியலுடன் குஜராத்தில் மோடியை சந்திக்க முதல்வர் இல்லத்தை கேஜ்ரிவால் திடீர் முற்றுகை. போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். தேர்தல் விதிகளை அமல்படுத்த தீவிர கண்காணிப்பு. கோவையில் அதிகாரிகளின் சோதனையில் 9 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். லோக்சபா தேர்தல் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம். பாதுகாப்பு பணியில் மத்திய போலீசாரை ஈடுபடுத்த தேமுதிக வலியுறுத்தல். விரிவான செய்திகள். குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் நரேந்திர மோடியை சந்திக்க அவரிடம் நேரம் பெறாமல் முதல்வர் இல்லம் நோக்கி திடீரென்று காரில் புறப்பட்டார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தியதால் காந்தி நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத் உண்மையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை ஆராயப் போவதாக கூறி அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால். 3வது நாளான வெள்ளியன்று தலைநகர் காந்தி நகருக்கு வந்தார். காந்தி நகரில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ரத்து செய்த கெஜ்ரிவால் குஜராத் வளர்ச்சியடைந்ததாக கூறப்படுவது தொடர்பாக தன்னிடம் 16 கேள்விகள் இருப்பதாகவும் அதை முதல்வர் நரேந்திர மோடியிடம் கேட்கப் போவதாகவும் கூறிவிட்டு திடீரென்று ஆதரவாளர்களுடன் சேர்ந்து முதல்வர் இல்லத்தை நோக்கி காரில் புறப்பட்டார். ஆனால் முதல்வரின் இல்லத்துக்கு சிறிது தொலைவிலேயே கெஜ்ரிவால் காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். முன் அனுமதி பெறாமல் மோடியை சந்திக்க முடியாது என்று போலீஸ் அதிகாரிகள் கூறியதால் இருதரப்புக்கும் இடையே சிறிது நேரம் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. அதையடுத்து கெஜ்ரிவாலுடன் வந்த மனிஷ் சிசோடியா முதல்வர் அலுவலகத்துக்கு சென்றார். மோடியை சந்திக்க அனுமதி கேட்டு கடிதம் அளித்தார். ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்வுகள் இருப்பதால் கெஜ்ரிவாலை சந்திக்க உடனடியாக நேரம் ஒதுக்க முடியாது என்று முதல்வர் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் கெஜ்ரிவால் கூறுகையில் குஜராத் வளர்ச்சியடைந்து விட்டதாக மோடி பச்சை பொய்களை கூறுவதாக குற்றம் சாட்டினார். குஜராத்தில் ஊழல் மலிந்திருப்பதாகவும் விவசாயிகளின் நிலை மோசமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். तो एक्चुअली ये जो विकास 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 कहा जा रहा था 1 साल से, अब वो उसका सच सामने आने लगा है, तो इसीलिए वो थोड़ा सा घबरा रहे हैं कि कहीं जनता को सच ना पता चल जाए. हमारा मकसद भाजपा कांग्रेस नहीं है, देश को भ्रष्टाचार से बचाना हमारा मकसद है. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் உற்பத்தி செய்யும் எரிவாயு விலையை நீங்கள் பிரதமரானால் உயர்த்த அனுமதிப்பீர்களா? குஜராத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதா? கிரிமினல் பின்னணி இல்லாத ஒரு அமைச்சர் கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா? கல்வி சுகாதாரத்தின் நிலை குஜராத்தில் மோசமாக இருப்பது ஏன் என்பது போன்ற 16 கேள்விகளை மோடியிடம் கேட்க திட்டமிட்டிருந்ததாக கூறிய கெஜ்ரிவால் சந்திப்புக்கு அனுமதி கிடைக்காததால் அகமதாபாத் விமான நிலையத்துக்கு புறப்பட்டுச் சென்றார். கோவையில் தேர்தல் அதிகாரிகள் 2 இடங்களில் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 9 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். லோக்சபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்பு பணியை துவக்கியுள்ளனர். தேர்தலை முன்னிட்டு பணப்பட்டுவாடா போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்காக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளிக்கிழமையன்று சென்னையிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கோவை வந்த மோகன்ராஜ் என்பவர் பிடிபட்டார். மாவட்ட தேர்தல் அதிகாரி பூபதி நடத்திய விசாரணையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டுவரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மோகன்ராஜிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று கோவை ராஜவீதி அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் சந்தேகப்படும்படியாக வந்த 2 வடமாநில இளைஞர்களிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத 4,80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரே நாளில் இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 9 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஓட்டுப்பதிவின் போது மத்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வலியுறுத்தப்பட்டது. லோக்சபா தேர்தல் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெள்ளியன்று காலையில் நடந்தது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, திமுக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அனைத்து வாக்காளர்களும் அச்சமின்றி ஓட்டளிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. தேர்தலை நியாயமாகவும் முறையாகவும் நடத்திட வேண்டும். மக்கள் எந்தவிதமான அச்சமின்றி வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்குறித்து அவரும் அதேபோல் நடைபெறும் என்று உறுதியளித்திருக்கிறார். ஓட்டுப்பதிவின் போது பாதுகாப்பு பணியில் மத்திய போலீசார் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆளும் கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு கட்சியை பற்றி
அல்லது அந்த வேட்பாளரை பற்றி நாங்கள் கொடுக்கின்ற புகார்கள் அல்லது பணம் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றிய புகார்களை கொடுத்தோ அல்லது நேரடியாக பிடித்து போலீசாரிடத்தில் ஒப்படைத்தாலோ அதன் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. எனவே இதற்கு தேர்தல் கமிஷனுடைய முழு அதிகாரத்தோடு இயங்குகின்ற மத்திய அரசினுடைய காவல்துறை இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றோம். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகே வேட்பாளர்களின் வாகனங்களில் சோதனை, தேர்தல் செலவு கணக்கு போன்றவற்றை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இப்படி ஒரு வேட்பாளரை ஒரு நாளைக்கு 15 முறை சோதனை செய்தால் அந்த வேட்பாளர் எப்படி வாக்குகள் சேகரிக்க முடியும்? ஆக எதிரி வேட்பாளர் ஒரு பொய்யான தகவல்களை தொலைபேசி மூலமாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தால் அவர்கள் தொடர்ந்து வேட்பாளர் வாக்குகளை சேகரிக்க முடியாமல் செய்து விடுகிறார்கள். ஆகவே இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் முழுமையாக வாக்கு சேகரிப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கருத்தினை பதிவு செய்தோம். இக்கூட்டத்தில் பங்கேற்க ஆம் ஆத்மி கட்சியினர் சார்பில் 3 பிரதிநிதிகள் வந்திருந்தனர். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்று கூறி அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். சகாரா அதிபர் சுப்ரதா ராயை விடுவித்தால் போதுமான நிதியை திரட்டி முதலீட்டாளர்களின் பணத்தை திரும்பத் தர ஏற்பாடு செய்வதாக உச்சநீதிமன்றத்தில் சகாரா நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட திட்டத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர். பல லட்சம் முதலீட்டாளர்களின் 20,000 கோடி ரூபாயை சகாரா இந்தியா நிறுவனம் மோசடி செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நேரில் ஆஜராகாத சகாரா அதிபர் சுப்ரதா ராய் கடந்த 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மார்ச் 11ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலில் வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து திகார் சிறையில் சுப்ரதா ராய் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் வெள்ளியன்று உச்சநீதிமன்றத்தில் சகாரா நிறுவனத்தின் சார்பில் வக்கீல் CA சுந்தரம் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் முதலீட்டாளர்களின் 20,000 கோடி ரூபாயில் 2,500 கோடி ரூபாயை இன்னும் 3 வேலை நாட்களுக்குள் திரும்ப ஒப்படைப்பதாகவும் எஞ்சிய பணத்தை 3 மாதங்களுக்கு ஒருமுறை 2,500 கோடி ரூபாய் வீதம் என திரும்ப தந்து விடுவதாகவும் உறுதி கூறப்பட்டிருந்தது. பணத்தை ஏற்பாடு செய்வதற்காக சுப்ரதா ராய் மற்றும் 2 இயக்குநர்களை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் அல்லது போலீஸ் காவலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகளிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் முதலீட்டாளர்களின் முதலீடு மற்றும் வட்டியை சேர்த்து 37,000 கோடி ரூபாயை சகாரா நிறுவனம் தர வேண்டும் எனவும் அதில் 2,500 கோடி ரூபாயை முதல் கட்டமாக தருவது என்பது மிகவும் குறைவான தொகை என்று செபி சார்பில் ஆஜரான வக்கீல் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், KS கேகர் ஆகியோர் சகாராவின் திட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டனர். தினமும் சிறையில் சுப்ரதா ராயை சந்திக்க சகாரா நிதி ஆலோசகர்களுக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் நம்பகமான திட்டத்துடன் வரும்படியும் அறிவுறுத்தினர். சுப்ரதா ராய் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் போலீஸ் காவலுக்கு மாற்றும் கோரிக்கை குறித்து மார்ச் 11ஆம் தேதி விசாரிப்பதாக உத்தரவிட்டனர். லோக்சபா தேர்தலில் மனமாச்சரியங்களை மறந்து திமுக வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரையும் வெற்றி பெறச் செய்வது கட்சியினர் அனைவரின் கடமை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கருணாநிதி அறிவுரை கூறியுள்ளார். லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கூட்டணியையும் தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்வதில் பல்வேறு கட்சிகளும் கவனம் செலுத்தி வருகின்றன. இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. தேர்தல் நிதி வசூலித்து அளித்ததற்காக மாவட்ட செயலாளர்களை பாராட்டுவதற்காகவும் அவர்களை தேர்தல் பணிகளில் உற்சாகப்படுத்துவதற்காகவும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்க மோதிரம் அணிவித்து நினைவு பரிசு கொடுத்து கட்சித் தலைவர் கருணாநிதி பாராட்டினார். அவர்கள் மத்தியில் சுருக்கமாக உரையாற்றிய போது திமுகவினர் தங்களின் மனமாச்சரியங்களை களைந்து கட்சியின் வெற்றிக்காகவும் தோழமை கட்சிகளின் வெற்றிக்காகவும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கருணாநிதி அறிவுரை கூறியதாக கட்சியினர் தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அதிமுக திமுக கட்சிகளை அப்புறப்படுத்தினால்தான் நாடு முன்னேறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். விழுப்புரம் லோக்சபா தொகுதியில் பாமக சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் வடிவேல் சரவணனை அறிமுகம் செய்யும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் போயஸ் தோட்டத்திற்கும் கோபாலபுரத்திற்கும் போகாமல் இருந்திருந்தால் இன்று தமிழகத்தில் 4வது முறையாக பாமக ஆட்சி செய்திருக்கும் என்று கூறினார். இந்த 2 கட்சிகளையும் நாட்டிலிருந்து அகற்றினால்தான் தமிழகம் முன்னேறும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவை, அண்ணா திமுகவை ஒழிப்பதே நம் வேலை. இந்த 2 கட்சிகளையும் அப்புறப்படுத்தினால்தான்
இந்த இரண்டு தனியன்களை நாம் அப்புறப்படுத்தினால்தான் நாடு உயரும், நாட்டில் உள்ள மக்கள் உயர்வார்கள். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி இருப்பதாக பாமக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து பேச்சு நடத்த கட்சித் தலைவர் ஜி கே மணி தலைமையில் குழுவையும் அமைத்துள்ளது. ஏற்கனவே 10 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தையும் துவக்கியுள்ள பாமக இந்த தொகுதிகளில் சிலவற்றை பாரதிய ஜனதாவுக்காக விட்டுத் தரவும் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானிலிருந்து டெல்லி வந்த சம்ஜவ்தா எக்ஸ்பிரஸ் ரயிலில் துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களுடன் முசாஃபர் நகரைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்திய பாகிஸ்தான் இடையே நட்புறவை வளர்க்கும் வகையில் வாரம் 2 முறை லாகூர் டெல்லி இடையே சம்ஜவ்தா எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி ரயில் நிலையத்துக்கு ரயில் வந்தபோது பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். பாகிஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட இறைச்சியை துண்டாக்கும் 11 கீமா எந்திரங்களை எக்ஸ்ரே மூலம் பரிசோதித்த போது அவற்றின் அடிப்பகுதியில் துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை வெல்ட் செய்து ஒட்டப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 11 எந்திரங்களில் 11 துப்பாக்கிகள் இருந்தன. उसके बाद पैसेंजर जब मतलब अपना सामान लेके इमिग्रेशन के बाद कस्टम में आए, कस्टम एरिया में एक्सरे के टाइम में कुछ ऑब्जेक्शनेबल मतलब जो बैगेज मिला उस बैगेज को काउंटर पर डिटेल एग्जामिनेशन के लिए भेजा गया. ये जो ईना मशीन के मतलब बेस में कोई डाउट मिला एक्सरे में, तो उसको कटर से जब काटा गया तो उसमें पिस्टल मिला. ऐसे 11 मशीन से मतलब टोटल और 11 पिस्टल रिकवर. அந்த எந்திரங்களை கொண்டு வந்த 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்த போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமீபத்தில் பயங்கர கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முசாஃபர் நகரைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. 11 पिस्टल मिले और 22 एमटी मैगजीन. 6 लोग हैं, 2 महिलाएं और 4 जेंट्स हैं. एक यूपी के रहने वाले हैं. अभी इससे पूछताछ जारी है. बाद में डिस्ट्रिक्ट जरा है मुजफ्फरपुर के रहने वाले. பாகிஸ்தானில் உறவினர்கள் வீட்டுக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறிய 6 பேரிடமும் அதிகாரிகள் துருவி விசாரித்து வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் எரிந்து நாசமாயின. திருச்சி திருவெரும்பூர் கூத்தப்பா சாலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் காட்டூர், பாப்பாக்குறிச்சி, எல்லக்குடி உட்பட 30க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கான பத்திரப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று காலை மின்கசிவால் அலுவலகத்தில் திடீரென்று தீப்பிடித்தது. காற்றின் வேகம் அதிகரித்திருந்ததால் தீ மளமளவென அலுவலகத்தின் அனைத்து பகுதிக்கும் பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். திடீர்னு புகை மூட்டை மாதிரி வந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்க அந்த கூட்டுற சீப்பர் மாநகராட்சியில் ஒர்க் பண்றாங்க. அவங்க யதார்த்தமா பார்க்கும்போது புகை மூட்டை வரும்போது டக்குன்னு நம்ம பக்கத்தில் இருக்க தலைவர் தொப்பி சொல்லத்தர வீட்டுக்கு ஒரு தகவல் தெரிவிச்சாங்க. அடுத்து நம்ம வீட்டுக்கு தகவல் தெரிவிச்சாங்க. ஓடி பார்க்கறதுக்குள்ள புகை மூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஃபயர் ஆரம்பிச்சிச்சு. நான் ரீசார் அம்மாக்கு போன் அடிச்சேன். 101க்கு அடிச்சிட்டேன். அடிச்சதுக்கு அடுத்தது நிமிஷம் நாங்கள் கதவை உடைச்சு அடுத்த தண்ணி எடுத்து ஊத்திட்டோம். முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் 3 கம்ப்யூட்டர் மட்டும் எரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த விபத்தில் பத்திரங்கள், முக்கிய ஆவணங்கள், கணிப்பொறிகள் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,840 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,855 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 70 காசுகள் உயர்ந்து 50 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 47,290 ரூபாயாக இருந்தது. எங்க ஏரியா உள்ள வராதே என்கிற கதையாக மும்பை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்குள் நுழைந்த சிறுத்தையை நாய் விரட்டியடித்த சம்பவம் குடியிருப்பு வாசிகளை புல்லரிக்க வைத்துள்ளது. மும்பையின் புறநகர் கோரேகான் பகுதியில் புதிதாக அடுக்குமாடி குடியிருப்புகள் முளைத்து வருகின்றன. சஞ்சய் காந்தி உயிரியல் பூங்காவுக்கு மிக அருகிலுள்ள கோரேகான் பகுதியில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்குள் சிறுத்தை புலி ஒன்று நுழைந்தது. 168 குடும்பங்கள் வசிக்கும் அந்த குடியிருப்பு வளாகத்தில் சுற்றித் திரியும் ஒரு நாய் சிறுத்தையை பார்த்தது. உடனே அந்த நாய் சிறுத்தையை நோக்கி பாய்ந்தது. குரைத்தபடி சிறுத்தையை வளாகத்திலிருந்து துரத்தி அடித்தது.
பின்னங்கால் பிடரியில் பட ஓடிய அந்த சிறுத்தை தன் கண்ணிலிருந்து மறையும் வரையில் நாய் அதை விரட்டிச் சென்று திரும்பியது. சிசிடிவியில் பதிவாகியிருந்த நாயின் வீர சாகசங்களை கண்ட குடியிருப்பு வாசிகள் அந்த நாயை ஹீரோவை போல வைத்து கொண்டாடுகிறார்கள். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.